ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் லால் பகதூர் சாஸ்திரி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பை மோட் இ ஷாப்பிங் மூலிமா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ லால் பகதூரை பற்றி பார்க்கலாம். இந்திய குடியரசின் 2வது பிரதமர் ஆவார். இவர் ஒரு முக்கியமான விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். சுதந்திர இந்தியாவின் 1வது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு 1964ஆம் ஆண்டு மே மாதம் காலமானதைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி பதவிக்கு வந்தார். இவர் முறையாக தெரிவு செய்யப்படும் வரை குல்சாரிலால் நந்தா 14 நாட்கள் இடைக்கால பிரதமராக இருந்தார். இவர் பதவியேற்று 2 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே சோவியத் ஒன்றியத்தில் உள்ள தாஷ்கண்டில் கூட்டப்பட்டுள்ள உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டபோது காலமானார். லால் பகதூர் 1904ஆம் ஆண்டு தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முகல்சராய் என்னும் ஊரில் பிறந்தார். பிறந்தபோது அவருக்கு வைத்த பெயர் லால் பகதூர் ஸ்ரீவஸ்தவா. இவரின் தந்தை சரதா பிரசாத் பள்ளி ஆசிரியர். பின்பு அலகாபாத்தில் உள்ள வருவாய்த்துறையில் எழுத்தராக பணியில் சேர்ந்தார். 3 மாத குழந்தையாக இருந்தபோது கங்கை கரையில் தாயாரின் கையில் இருந்து நழுவி ஒரு இடையரின் கூடையில் விழுந்து விட்டார். இடையருக்கு குழந்தை கிடையாது. எனவே இது தனக்கு கடவுளின் பரிசு என கருதி லால் பகதூரை தன் வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார். குழந்தையை காணாத லால் பகதூரின் பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்தனர். காவலர்கள் லால் பகதூரை கண்டுபிடித்து அவர் தம் பெற்றோரிடம் சேர்ப்பித்தனர். லால் பகதூர் 1½ வயது குழந்தையாக இருந்தபொழுது இவரின் தந்தை இறந்துவிட்டார். எனவே தாயார் ராம்துல்லாரி தேவி இவரையும் இவரின் 2 சகோதரிகளையும் அழைத்து கொண்டு தன் தந்தை வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டார். 10 வயது வரை தன் பாட்டனார் கசாரி லால் வீட்டிலேயே லால் பகதூர் வளர்ந்தார். அங்கு உயர்நிலை பள்ளி இல்லாததால் மேற்கொண்டு படிக்க வாரணாசிக்கு அனுப்பப்பட்டார். அங்கு தாய்வழி மாமா வீட்டில் தங்கியிருந்து ஹரிச்சந்திரா உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிக்கலானார். வாரணாசியில் உள்ளபோது ஒருமுறை நண்பர்களுடன் கங்கை ஆற்றின் மறுகரையில் நடந்த சந்தையை பார்க்க போனார். திரும்பும்போது படகுக்கு கொடுக்க போதிய பணம் இல்லை. நண்பர்களிடம் கடன் பெறுவதற்கு பதிலாக ஆற்றை நீந்து கடந்தார். நதிக்கரையை கடந்து படிக்கப் போக பணமில்லாமல் நீந்தி போய் படித்த அவருக்கு அங்கே மிஸ்ராஜி என்கிற அற்புதமான ஆசிரியர் கிடைத்தார். மாணவனாக இருக்கும்போது இவருக்கு புத்தகங்கள் படிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். குருநானக்கின் வரிகள் மீது பிரியமாக இருந்தார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பால கங்காதர திலகர் அவர்களை போற்றினார். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.